ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் உங்கள் எல்லார்கிட்டையும் ஃபஸ்ட்டு சாரி கேட்கணுங்க. நேற்று வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நான்சிங்காக போச்சுன்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் தான் நானே அதை பார்த்தேன். அது எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. வீடியோவும் வந்து எரர்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் திருப்பி அதை அப்லோடும் பண்ண முடியல. ஸோ இனிமேல் அப்படி நடக்காது. நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்றது? ஏய், யார் கேட்டு என் ரூம்குள்ள வந்த நீ? ஐயோ, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அர்ஜுன். நான் உங்க ரூமுக்குள்ள வரத யார்கிட்ட கேட்டு வரணும்? ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நீ என் கூட படித்த ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்தினால தானே உன்கிட்ட அந்த ஹெல்ப் கேட்டேன். அந்த ஒரு ஹெல்ப்பை வச்சுட்டு நீ எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்க. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் உன்னை என் லவ்வராக நடிக்க சொன்னேன். ஆனால் நீ என்ன பண்ண? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து, ஓ இவங்கக்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கா, அதில் என் பேரில் இவ்வளோ எழுதி வைப்பாங்களா அர்ஜுனுக்கு ஒய்ஃபாக வந்தா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ போக மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு நிற்கிறேன். நீ எல்லாம் என்னடி பொண்ணு? ஐயோ அர்ஜுன், பேசி முடிச்சிட்டியா? நான் ஒன்றும் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் வாழ்றேன்னு சொல்லலையே. உங்கள் அம்மா என்கிட்ட ஏதோ சொத்து எழுதி தரேன்னு சொன்னாங்க. அது ஃபுல்லாக கூட வேணாம், பாதி எழுதி கொடு. நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். ஹேய் அர்ஜுன். சுபா. என்ன அர்ஜுன், உன்னை பார்வையாலே அவள் எரிச்சிருவா போல. அவள் தான் உன் லவரா? ஏய், வாய மூடு. என்ன நடக்குதுங்க? என்னென்னமோ நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் நடந்துதான் வந்தேன். நீ யார் நடக்கத்தை பற்றி கேட்குற? ஏய், நான் உன்கிட்ட பேசுகிறேன், நீ வாய மூடு. ஸோ உனக்கு முன்னாடி இந்த ரூம்குள்ளே வந்தது நான் தான்மா. நான் பேச வந்ததை பேசி முடிச்சுட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ பார்வையாலே எரிப்பியோ அவனை தூக்கி போட்டு மெதிப்பியோ, அதுவும் பாடு. சரியா? நான் பேசி முடிச்சுட்டு போயிடுறேன். என்ன அர்ஜுன் இதெல்லாம்? ஸோ அர்ஜுன், உங்கள் ட்ராமாலாம் பார்க்க எனக்கு டைம் இல்லை. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இந்த மந்த்லேயே ஒரு நல்ல டேட்டாக பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஓகேவா? என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ அவளை வச்சுக்கிறியோ இல்லை என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியோ, அது உன் இஷ்டம். பட் எனக்கு வர வேண்டியது எனக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், புரியுதா? ஏய் ஹலோ, நான் உன்கிட்ட பேச வரல, அவன்கிட்ட தான் பேச வந்தேன். நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நீ பேசிக்கோ, எனக்கு டைம் இல்லை நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு. பாய். சுபா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அர்ஜுன், நானா வந்து என் லவ் உங்ககிட்ட சொன்னதால என்ன கேவலமாக நினைக்கிறீங்களா இல்லை என் லவ்வை கேவலமாக நினைக்கிறீங்களா? சுபா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுபா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும் அர்ஜுன், என்ன கேட்கணும்? நான் எதையுமே கேட்க விரும்பல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. லெட்ஸ் பிரேக் அப். சுபா, நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஓ, இப்போ நீ சொல்கிறது கேட்டால் என் முடிவு மாறிடும் நீ நம்புறியா? சரி சொல்லு, நீ என்ன சொல்கிற நான் கேட்குறேன். இதான் நடந்துச்சு. சரி, நீ தான் அவளை நடிக்க கூப்பிட்ட. இப்போ உங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியாயிடுச்சு. அவளும் உன்னை ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்க பார்க்குறா. அப்போ இதெல்லாம் உங்கள் அம்மாட்ட சொல்லி நீ கல்யாணத்தை நிறுத்தலாம்ல. இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை சுபா, அவங்களுக்கு இன்னும் உடம்பு முழுசாக சரியாகலை. அதனால் இப்போ நீ அவளையும் கல்யாணம் பண்ணிக்க போறியா உங்கள் அம்மாக்காக? இல்லை அவள் சொன்ன மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிட்டு இதை சைடில் வச்சுக்கலான்னு நினைக்கிறியா? சுபா கத்தாதீங்க, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இல்லை சுபா, உன்னை தவிர என் ஒய்ஃப்ன்ற இடத்துல வேற யாரையும் என்னால் வச்சு பார்க்க முடியாது. அப்போ வாங்க அர்ஜுன், இப்பயே போய் உங்கள் அம்மாட்ட சொல்லலாம். ஐயோ புரிஞ்சுக்கோ சுபா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ இவ்வளோ ஷாக்கான விஷயம் சொல்லி அவங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, அப்போ எப்போ தான் சொல்லலான்னு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லிடுவேன். நான் தாலின்னு ஒன்று கட்டினா உன் கழுத்தில் மட்டும்தான் சுபா. சுபா என்ன எதுக்கு கட்டளை பண்ணி? அர்ஜுன், நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே கரெக்டுன்னு தோணுதா? ஒன்று உங்கள் அம்மா கிட்ட போய், அம்மா உங்களுக்கு உடம்பு முடியல, உங்கள் உடம்பு தேறி வரணுன்றதுக்காக தான் ஒருத்தையை நடிக்க நான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ என்னடானா நீங்கள் சொன்னதை வச்சு அவள் இதெல்லாம் இந்த சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வைங்கன்னு என்னை பிளாக்மெயில் பண்ணுறா. நான் இப்போ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லணும். இல்லை, எங்கள் அம்மா உடம்பு தான் எனக்கு முக்கியம், அதனால் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ எனக்காக வெயிட் பண்ணாத சுபா,
நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் என்கிட்டயாச்சும் சொல்லி முடிக்கணும். ரெண்டுமே பண்ணாமல் என்னையும் வெயிட் பண்ண வச்சு அந்த பொண்ணையும் மனமாட வேலையும் ஏற்றி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மது கல்யாணம் மாதிரி இதையும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த கல்யாணம் மாதிரி இதுவும் லாஸ்ட் டைமில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? எல்லா டைமும் அது கரெக்டாக நடந்துடாது அர்ஜுன். இப்போயே நீங்கள் சொன்னீங்கன்னா ரியாக்ஷன் உங்கள் அம்மா சைட்லேருந்து கம்மியாக இருக்கும். கல்யாணத்தப்போ சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா கிட்டேருந்து ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ தான் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் ரொம்ப பாதிக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சுபா, நான்லாம் மது மாதிரி பொறுமையாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்த்துடாதீங்க. வெட்டு 1 துண்டு 2 அவ்வளோதான். சும்மா அந்த வளவலா கொலக்கலான்னு இழுத்துட்டு இருக்கதான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அர்ஜுன். சுபா கொஞ்சம் வெயிட் பண்ணு சுபா, எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்ன ட்ரை பண்ணுறீங்க அர்ஜுன் நீங்கள்? இல்லை சுபா, ஒரு எமோஷ்னலாக தான் உன் தோளில் கைப்பட்டேன். எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்லை. இப்போ எனக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்று உங்கள் அம்மா கிட்ட போய் பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோன்னு இல்லாமல் எவ்வளோ யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. லவ் பண்ணும்போது இப்படி பண்ணீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எதுனா எனக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி சப்போர்ட்டாக வந்து நிற்பீங்க? சுபா, நான் தான் சொல்கிறேன்ல, அம்மா ஹெல்த்துக்காக மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் மனவரையில் போய் உட்காந்து இந்த விஷயத்த சொன்னால் தான் உங்கள் அம்மா கிட்ட ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரம் கோவப்படுவாங்க. அப்புறம் சரி ஃபுல்லாக ஆசைப்பட்டானேன்னு உங்கள் ஆசைக்கு சரின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையை ஆரம்பத்தில் கிள்ளி எரிஞ்சிடணும் அர்ஜுன். அது பெருசாகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. சுபா அர்ஜுன் போதும், எனக்கு இதுலேருந்தே உனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கும் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஸோ லெட்ஸ் பிரேக்கப். இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ. குட் பை. சுபா சுபா. நித்யா, குளிர்துன்னு சொன்னீங்க, ஏம்மா ஷர்ட்டர் கூட போடாமல் உட்காந்துருக்க? ஷர்ட்டர் எடுத்து போட்டுக்கோ. இந்த டைமில் கோல்ட் ஆகிடுச்சுன்னா ரிஸ்க் இல்லை. எனக்கு இப்போ குளிரவே இல்லை, அது தெரியுமா? ஏன்னா மது வீட்டில் பற்ற வச்ச நெருப்போடானால் எங்கே வரைக்கும் வீசுது. அதில் குளிர் காஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நித்யா? நீயும் நானும் இப்போ ஒரு ஃபேமிலி, நம்மளுக்கு இப்போ ஒரு குழந்தையும் வரப்போகுது. அதை பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறத விட்டுட்டு அவங்க வீட்டில் பிரச்சனை நடந்தால் நம்மளுக்கு என்ன, நடக்கலைன்னா நம்மளுக்கு என்ன? நம்ம மட்டும் நம்ம லைஃப்பை பார்க்கலாமா? ஹேய், இப்போ இந்த அட்வைஸ்லாம் உங்ககிட்ட யார் கேட்டா? இல்லை நித்யா, உன் கூட சேர்ந்து நானும் மதுவுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் அவள் பெருசுப்படுத்தாமல் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்ம 2 பேரையும் மன்னிச்சு விட்டுருக்கான். அதுக்கு நம்ம நன்றியாக இருக்கலன்னா கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஏன் நித்யா நீ இப்படி பண்ணுற? ஐயோ, நீ இப்படி பேசும்போது என் காதில் அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. உன்னை யார் இப்போ இங்கே கூப்பிட்டா? வெளியே போ. ஏண்டா தின்றத்தை எங்கள் வீட்டு சோறு விஸ்வாசம் அவளுக்கா? இன்னொரு தடவை அவளுக்கு சப்போர்ட்டாக நீ பேசுன இந்த வீட்லேயும் உனக்கு இடம் கிடையாது, சோறும் கிடையாது. தெருவாக போய் பிச்சை தான் எடுக்கணும், பார்த்துக்கோ. நம்ம குழந்தைய பற்றியாச்சும் கொஞ்சம் யோசி நித்யா. குழந்தை அதை சொல்லி உன்னை எத்தனை நாள் என்னை டார்ச்சர் பண்ண போகிறீங்க? அது எனக்கு குழந்தைன்னு சொன்னாலே இப்போல்லாம் வெறுப்பாக வருது. சே, நல்ல ஒரு ஹாப்பியான மூடில் இருந்தேன். எப்போ நீ உள்ளே வந்து அந்த மது பேர் எடுத்தியோ எல்லாமே அப்படியே ஸ்பாயில் ஆகிடுச்சு. தொலைவலியாக வந்துடுச்சு எனக்கு. இப்போ எங்கள் அம்மா கிட்ட ஒரு டீ எடுத்துகிட்டு வர சொல்லு. தயவு செஞ்சு இன்னொரு தடவை என் ரூம் பக்கம் வந்துடாத. திருந்துற ஜென்மமாக இருந்தால் சொன்ன உடனே புரிஞ்சுக்கும். இதெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தாத ஜென்மம். போயிட்டானா? வெளியே இருக்கிறவங்க தான் எப்போ பார்த்தாலும் இந்த மதுவை பற்றி பேசினா அவள் நல்லவ, அவள் இப்படி, அவள் அப்படின்றாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்கன்னா இப்படியே சொன்னால் ஒரு பொண்டாட்டிக்கு கோவம் வராது? எல்லாருமே இவ்வளோ நல்லவன் சொல்லும் போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகுது. யாருமே எதுவுமே பேசாமல் இருந்தால் கூட நான் கொஞ்ச நாள் அவளை மறந்துட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ, இரிட்டேட் பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஏய், புரிஞ்சிச்சுமா? யாருங்க வீட்டில்? யாரு? பார்த்தாடி, லேடி அம்டன் தான் வந்திருக்கு. ஏய், நீ என்ன பண்ணுறீங்க? இதோ கேட்குறேம்மா. எங்கே அவங்க 3 பேரும் எங்கே? அவங்கள வர சொல்லு. உட்காருங்க சித்தி. இதோ வர சொல்கிறேன். அவங்க சித்தியா? நீ என்னடி முறை வச்சுலாம் பேசுகிற? யாருமே இல்லாத அனாதை தானே நீ வந்து இவங்களை சித்தின்னு கூப்பிட்ற? ஏய், ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு அறிவில்லை உனக்கு? மன்னிச்சிருங்கம்மா, இனிமேல் அப்படி பேச மாட்டேன்.
நான் அவங்கள வர சொல்கிறேன், நீங்கள் உட்காருங்க. ம் ம் 3 பேரும் இப்போ முட்டி போடுறீங்க. நான் ஏன் முட்டி பண்ணும்? என்னால் போட முடியாது. அம்மா சொன்னதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஷியூ, அவங்க நான் வளர்த்த பசங்க, அவங்கக்கிட்ட நீ குரலை உயர்த்தி பேசாத, நான் பார்த்துக்கிறேன். ம் இதை ஏற்றி விட்டு எப்படின்னா ஒரு பிரச்சனையை வெடிக்க வைக்கலான்னு பார்த்தா இவ வேற ஒருத்தி எப்போ எப்படி இருப்பானே தெரியாது. சுப்பா பிரச்சனை வேணாம், முட்டி தானே போட சொல்கிறாங்க, 3 பேர் முட்டி போட்டுடலாம் விட்டு. ம் ஒரு நிமிஷம் நான் பேசலாமான்னு தெரில. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல் முட்டிலாம் பாவம்ல, பொறுமையாக பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க. கவிதா, நியாயமாக இவங்க 3 பேர் சேர்ந்து நீயும் 4ஆவதாக முட்டி போட்டிருக்கணும். நீயும் நான் வளர்த்த பொண்ணு தான், மறந்துடாத. அதுக்குள்ள பொறுமையாக சொன்னால் புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். மது கல்யாணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நீ தான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கவிதா. ஏதோ ரவுடிங்க கடத்திட்டு போய் உனக்கும் பிரவீனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் உனக்கு விருப்பம் இல்லாமல் ஆச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்னை எதுவும் பண்ணாமல் இருக்கேன். அதுக்குன்னு நீ எதனா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் கவிதா. ஆத்தி, இது எப்போ நடந்துச்சு? நானும் இவ கூட தான் இருக்கேன். இந்த விஷயம்லாம் எப்படி இவளுக்கு மட்டும் தெரியுது? இவன் மோசமானவன் தெரியும், ஆனால் இவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுவான்னு இப்போ தானே தெரியுது. இவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். நம்மளுக்கு எங்கெங்க லிங்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு சங்கு தான். அது உங்களுக்கு எப்படி சித்தி தெரியும்? எப்படி உங்கள் எல்லாரையும் இங்கே விட்டுட்டு நான் அங்கே உட்காந்துட்டு உங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா? சித்தி அது வந்து ஆய மூட மது, நான் உன்னை எப்படி வளர்த்தேன், நீ எனக்கே தெரியாமல் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. ஐயோ, 2 பேருக்கும் விருப்பத்தோட கல்யாணம் பண்ணவளுக்கே இவ்வளோ கோவப்படுறான். விருப்பமே இல்லாமல் ஒருத்தி காலத்தில் தாலி கட்டி வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் சங்கு தான் போல இருக்கே. உன் அம்மா இருந்திருந்தா நீ இப்படி பண்ணியிருப்பியா? அம்மா ஏன் அதை ஞாபகப்படுத்துறீங்க? அதை ஞாபகப்படுத்தினா அவள் ஃபீல் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாது. ஏய் சுபா, நீ வாயை மூடு. ஓங்கி உன்னை அரைஞ்சன்னா எல்லா பட்டும் கீழே கொட்டிடும். நீங்கள் 2 பேரும் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அது வந்துமா, உன்னை நான் வாயை மூடுன்னு சொன்னேன். பிரவீன் நீ சொல்லு. ஐயோ, உங்ககிட்டலாம் போய் கேள்வி கேட்குறேன். நீ எவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் தாலி கட்டுற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டே. உங்ககிட்டலாம் போய் கேள்வி கேட்டால் பதில் வருமா? சாரிப்பா, தெரியாமல் கேட்டுட்டேன். எழுந்து வந்தேன்னு வச்சுக்கோ, ஒரே மிதி வாயிலே மிதிச்சிருவேன். அத்தை சொத்தான்னு கூப்பிட்டு இருந்தேனா? ஏன் மது, உன்னை வளர்த்து எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி தர வக்கில்லன்னு நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்லை இவெல்லாம் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாளா, நம்மளே ஒரு மாப்பிள்ளையை தேடிப்போன்னு தேடிக்கிட்டியா? சித்தி அது வந்து அப்புறம் நீ சுபா உன்னத்தான் நீ என்ன சொல்லிட்டு வந்த? மது போய் பார்த்துட்டு 2 நாளில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஆமாம், இந்த திமிரு பேச்சுக்கு தாண்டி உன்னை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணுது. தோணும் அடிங்க சித்தி. அவ மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் என் மேலே தான். தெரியும் நீங்கள் 4 பேருமே கூட்டு கலவானீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, நம்மளும் இந்த லிஸ்ட்டில் இருக்கோம் போல இருக்கே. ஏதோ நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் ஆனதால நம்மளுக்கு கொஞ்சம் அடி கம்மியாகலன்னு நினைக்கிறேன். இல்லை சித்தி, நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆமாம் சொல்லலாம் தான் இருந்தேன். எப்போ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் வைக்க சொல்லலான்னு இருந்தியா, இல்லை குழந்தை ஃபஸ்ட்டு பிறந்தாலும் சொல்லலான்னு இருந்தியா? சித்தி வாயை மூடுங்க நீங்கள் 3 பேரும். கவிதா வாயை மூடிட்டு இருந்தது, அப்போ தான் சிம்பத்தி ஓட்டில் தப்பிச்சிருவேன். வாயை திறந்த லேடி எம்டன் கிட்ட செத்துருவேன். ஏண்டி, இந்த லேடி எம்டன் எப்படி வந்தா ஊர்லேருந்து? எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கான். ஏன்னா சித்திக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நீ எதுவும் எல்லாத்தையும் சொல்லிடலையே. அடி பாவீங்களா, அப்படி நான் சொல்லியிருந்தா நான் ஏண்டி உங்க கூட முட்டி போட போறேன்? ஆமால, இப்போ எப்படி தப்பிக்கிறது லேடி எம்டன் கிட்ட இருந்து? வழி இல்லை, காலில் விழுந்து சரண்டர் ஆகிட வேண்டியதா. அடியே, இந்த லவ்வுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணதே நீ தானடி. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்போ நீ தான். நீ என்னடானா சொகுசா நின்றுட்டு இருக்க, எல்லாத்தையும் நடுவில் வந்து மாட்டினாங்க முட்டி போட்டுட்டு இருக்கோம். ஆத்தாடி நான் இல்லை. ஏய், அப்படியே ஓட பார்க்காத, ஒழுங்கா நில்லு. என்ன நம்ம பக்கம் திரும்புது? கவிதா, என்ன நடக்குதுங்க? அவங்க யாரு? நீலாம்பரி மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ, நல்ல வேலை அர்ஜென்ட் சார் நீங்கள் வந்தீங்க. கம்பெனி கார் இல்லாமல் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். யாரை கேட்டீங்க? அவங்க தானே, அவங்க தான் லேடி எம்டன். சுபா இருக்கால, சுபா, உங்கள் சுபா, அவளோட அம்மா. சுபா ஏன் இவ்வளோ டெரராக இருக்கான்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அம்மாவே இவ்வளோ டெரர்னா பொண்ணு அதில் பாதியாச்சும் இருக்க வேணாம். ஆனால் இந்த குடும்பத்தில் மது மட்டும் எப்படி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான்? அந்த பிள்ளை அமைதியான பிள்ளையாச்சு,
இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதேம்மா. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் குழந்தைய மாற்றிட்டு வேணான்ட்டாங்களோ? ஐயோ அர்ஜுன் சார், அவங்க மதுவோட சித்தி அம்மா இல்லை, மதுவோட அம்மாவோட தங்கச்சி. அவங்க சுபாக்கு தான் அவங்க அம்மா. ஓ, அப்போ மதுவோட அம்மாலாம் இங்கே இனிமேல் தான் வருவாங்களா? அவங்க ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்களா? இல்லை சார், அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இவங்க ஒருத்தர் தான் அதை தப்பிச்சது. அதனால் அவங்க 3 பேரையும் சின்ன வயசுலேருந்து வளர்த்ததே அவங்க தான். இன்க்ளூடிங் என்னோட படிப்பு செலவு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க கோவம் நியாயமானது தான். நம்ம எதுவும் போய் கேட்க முடியாது. சைலண்டாக வேடிக்கையை பார்ப்போம். ஆமாம், நீ மட்டும் ஏன் முட்டி போடாமல் இருக்க? உன்னை முட்டி போட சொல்லலையா? அவங்களே என்னை பாவம் பார்த்து இந்த பொண்ணுக்கே விருப்பம் இல்லாமல் கல்யாணம் ஆயிருக்கு, அப்படி போனால் போதுன்னு என்னை விட்டுருக்காங்க. நீங்கள் என்னன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க போல இருக்கே. கொஞ்ச நேரம் கவனிங்க. ஏய், 3 பேரும் என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு கால் வலிக்குது, நான் எழுந்துக்க போகிறேன். ஏய், நீ மட்டும் இப்போ எழுந்து பாரு, என்ன நடக்குதுன்னு அப்போ தெரியும் உனக்கு. என்ன நடக்கும்? ஏ பிங்கி, அந்த பெல்ட்டு இவ அடங்க மாட்டான். அதோ எடுத்துட்டு வரமா. ஐயோ சித்தி சித்தி, வேணாம் சித்தி, அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டு இருக்கா. நாங்கள் முட்டியை போட்டுட்டு இருக்கோம், ப்ளீஸ் அவளை விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன மது, பயம் இருக்க மாதிரி நடிக்கிறீங்களா? சின்ன வயசுலேருந்து உங்கள் 3 பேரையும் வளர்த்து ஆளாக்குனது நான். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? ஐயோ, நம்ம பக்கம் எப்போ திரும்பும்னு தெரியலையே. திட்டி முடிச்சிட்டா கூட கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம். எப்போ திரும்புவாங்கன்னு தெரியாமல் பக்கு பக்குன்னு இருக்கு. இல்லை சித்தி, நானே கல்யாணம் நடக்கும் எதிர்பார்க்கல. ஆனால் என்ன ஆனா இதுக்கப்புறம் போய் சொல்ல தெரியலையா? மது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 3 பேரும்? எந்திரிங்க மேலே ஃபர்ஸ்ட். யாருடா இவன்? அவன் பாட்டுக்கிட்ட பேசுறானே. நிறுத்துங்கடா, யாருன்னா கொஞ்சம் அவனை நிறுத்துங்க. லேடி எம்டனை பற்றி தெரியாம பேசிட்டு இருக்கானே. கவின், இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. யாருடா நீ? எங்கள் அம்மா முன்னாடி குரலை உயர்த்தி பேசுகிற? பிங்கி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் பேசாதன்னு. மரியாதையோடு பேசு. இவ சரியான சைக்கோவா இருப்பா போல இருக்கு. எப்போ எப்படி இருக்கானே தெரிய மாட்டேது. இவ கூட உட்காந்து குப்பை கொட்டுறதுக்கே எனக்கு ஒரு ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கலாம் போல இருக்கு. சொல்லுப்பா, யார் நீ? கொஞ்சம் அமைதியா இருடா. என்னடா, என்ன அமைதியா இருக்க சொல்ற? நியாயமா வந்தவடனே நீ தான் அது என்னன்னு கேட்டுக்கணும். இதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தட்டி கேட்குற என்னையும் அமைதியா இருன்னு சொல்ற. ரைட்டு, வேலியில் போகிற ஓனனை தூக்கி வேட்டியில் போடுவேன்னு அடம் பிடிக்கிறவனை என்ன பண்ண முடியும்? அப்படியே குத்துதே கொடையில உட்காந்து அழ வேண்டித்தான். நீ பண்ணு ராஜா, பண்ணு. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? மது, எழுந்துரு ஃபர்ஸ்ட். கையை பிடிச்சி இருக்காதீங்க, இருங்க. She is my wife. அவளை முட்டி பட சொல்ல நீங்க யாரு? ஓவரா பேசாதடா, அப்புறம் அனுபவிப்படா. போட்டே ரேடி எம்டனே க்ளீன் போல்ட் ஆக்கிட்டானே. ஓ, அப்போ எங்க வீட்டு பொண்ணு திருட்டுத்தனமா கூட்டு போய் தாலி கட்டின அந்த நல்லவன் நீதானா? என்னது, அவங்க வீட்டு பொண்ணா? மதுமா, என்னம்மா சொல்றாங்க அவங்க? ஆமா கவின், அவங்க தான் என் சித்தி. இடி, இந்த மாதிரி விஷயத்துல முன்னாடியே சொல்ல மாட்டியா? வந்த உடனே நல்லா தோல்ல மட்டும் சாஞ்சிக்கிறல. முக்கியமான விஷயத்துல முன்னாடியே சொல்லணும் தெரியாது? நானும் சொன்னேனே, இப்ப பேசாதீங்க, விடுங்க, நானே பாத்துக்கிறேன்னு. இவ்வளோ தெளிவா அவங்க சித்தி அவங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு கோவத்துல இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அமைதியா வாய முடி நின்றப்பல. என்னப்பா தம்பி, கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. மாமியாரே,